Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுதான். சோ யூஸ் பண்ணி எனக்கு வொர்க் அவுட் ஆன ப்ராடக்ட் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். And என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. அப்ப நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். சோ இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். And நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் ஓட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எல்லாமே Amazonல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணது. சோ Amazonல நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து ஒன் பை ஒன்னா என்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமலிஸ்டோட இந்த டோனர் வந்து வாங்கியிருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா எனக்கு சீரியஸா வந்து பயங்கரமா வந்து வொர்க் அவுட் ஆகும். இந்த டோனர் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங் லிக்விட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 150 ml. இது வந்து நான் ஸ்கின்லயும் அப்ளை பண்ணிப்பேன். ஸ்கின்ல அப்ளை பண்றதை விட நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலலாம் கொஞ்சம் டார்க்னஸ் நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்றோமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி இந்த முட்டியில வந்து நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிட்டு கையில பேலன்ஸ் என்ன இருக்கோ நான் மோஸ்டா வந்து இந்த மாதிரி முட்டியில தான் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன் இந்த கையில இருக்க ஏரியால. ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் இப்படி டார்க்காக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த ஏரியாலாம் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பீல் ஆகுறது வந்து எனக்கே நல்லாவே தெரிஞ்சது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பான்சருக்காக நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த டார்க்னஸ் ஏரியா இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீல் ஆகி ரிமூவ் ஆகிற ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஃபேஸில் வந்து எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. மேபி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது சில டைம் வந்து பீல் ஆகும். பேசிக்காகவே நம்மளோட ஸ்கின் எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது பீல் ஆகும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண அது வந்து பீல் ஆகி வந்து போயிடும். அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு திக்காக இருக்குல்ல இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு ஸ்கின்னு. ஸோ அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஒரு இந்த வின்டர் டைம்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து அது வந்து ஒரு மாதிரி பீல் ஆகிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்றனால இந்த ஒரு டோனர் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் மினிமலிஸ்ட் இந்த விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இப்போதைக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நைட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த க்ளோவிங்கான ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 30 ml. இது வந்து ஐ திங்க் ஒரு 500 ரேஞ்சில் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. பட் இது வந்து காலி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 month கிட்ட எனக்கு ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஷியஸ் கெமிஸ்ட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து பாடி பிக்மெண்டேஷன் கரெக்டர் அப்படின்ற ஒரு இது வாங்கியிருந்தேன். இந்த க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் காலி பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் மெயினாக எதுக்குன்னா நான் என்னோட கை இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு பம்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு விசிபிளாக அவ்வளோவா தெரியாது. பட் தொட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து அது வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால அது ஏதாவது ப்ராடக்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துருந்தேன். இது மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த பாடியில் இருக்க அந்த பிக்மெண்டேஷனாக வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாடி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இந்த ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1 week நான் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக கிளியராக போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து 1 week ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் இதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன ப்ராடக்ட் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கான்ஷியஸ் கெமிஸ்ட் இந்த பிராண்ட்ல இருந்தே நான் இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஜெல் மாஸ்க். இது நியாசினமைட் ப்ளஸ் பெரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளியர் ரெஸ்கியூ ரெக்கவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. இதில் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இது கூட வந்து நம்மளுக்கு இந்த ப்ரஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம எந்த ஃபேஸ் மாஸ்க் வேணாலுமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அல்வா இருக்கும்ல அல்வா கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அல்வா மாதிரியே இருக்கு பார்க்க. ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து 50 கிராம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்பயாவது ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆல்சோ வந்து நேச்சுரலாக நான் நிறைய ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ சம்டைம் வந்து அது மேக் பண்ணுறதுக்கே நமக்கு சோம்பேறியாக இருக்கும்ல. ஸோ அந்த பீரியட்லலாம் இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நாளைக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் இதை வந்து ட்ரை பண்ணிப்பேன். எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இது. ஸோ அதனால் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் 925 ட்ரை மேட் ஃப்ளூவிட் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது சம்டைம்ஸ் வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஆல்சோ வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணதும் ஒரு மாதிரி ஒயிட்டிங்காக இருக்கும். இல்லை சம்டைம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது வந்து அப்படியே டார்க் ஆகிடும் ஃபேஸு. அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை இப்படி பண்ணாலே அது வந்து மாதிரி அழுக்கு மாதிரி அது வந்து வெளியே அந்த ப்ராடக்டே வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணி இது நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு இது லோஷன் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து எடுத்தே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ரன்னியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு லோஷன் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ நான் இது வந்து கையில் அப்ளை பண்ணுறேன். ஆல்சோ ஈஸியாக நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடுது, ஸ்ப்ரெட்டும் ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அந்த ஒயிட் காஸ்டிங் இருக்கக்கூடாது, ஸ்கின்னை வந்து அப்படியே டார்க் ஆகக்கூடாது, அந்த ஸ்டிக்கியாக வந்து ஃபீல் ஆகக்கூடாது. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க கூட சன்ஸ்க்ரீன் வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி தான் நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் ஆயிலி ஸ்கின் இல்லை, பட் இருந்தாலுமே வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணவே ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து ஃபீல் ஆகுது. அது வந்து என்ன நம்ம நல்ல ஒரு ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கூட அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் அது எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு வந்து நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டிக்கினஸ்ஸே உங்களுக்கு வந்து தெரியாது, ஸ்கின்ல ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.